அன்பான விவசாய நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, வாழையில் ஊட்டச்சத்து குறைபாடு பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா வாழையில் ரொம்ப முக்கியம் அதோட உணவு ஊட்டச்சத்து முக்கியம். ஏன்னா ஊட்டச்சத்து எந்தெந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வாழை சிறப்பாக வளரும், நல்லா ஈல்டு கொடுக்குங்க. அதுக்கு முன்பாக நம்மளோட சேனல் வேளாண் பீடியா. நிறையா விவசாய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அனைத்து விவசாய நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்திட்டு ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றி விவசாய நண்பர்களே. இப்போ நமக்கு தெரியும் வாழையில் மிக முக்கியமான சத்துனா தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அப்புறம் இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள், அப்புறம் நுண்ணூட்டச்சத்துக்கள் மூன்றுமே இருக்குது. இப்போ தலைச்சத்து அப்படின்னு எடுத்துக்கணும்னா நைட்ரஜன். அப்போ நைட்ரஜன் குறைபாடுனால என்ன? தலைச்சத்துன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நைட்ரஜன். இப்போ நைட்ரஜன் குறைபாடுனா எப்படி இருக்குன்னா, பழைய இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும். அதாவது பழைய இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, பழைய இலை மஞ்சளாக ஆரம்பிக்கும். மஞ்சளாக ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு தலைச்சத்து குறைவு அப்படின்னு அர்த்தம். செடியோட வளர்ச்சி குறையும். ரெண்டாவது. மூணாவது தண்டு மெலிந்து காணப்படும், ஒல்லியாக இருக்கும் தண்டு. இலைகள் மஞ்சளாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ இதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, தலைச்சத்துக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யூரியா. யூரியா 100லேருந்து 150 கிராம் ஒரு செடிக்குன்னு வைக்கணும், ஒரு செடிக்கு வைக்கணும். அப்படி இல்லை உடனடியாக நமக்கு தெளிவு தெரியணும்னா 17 இருக்கு இல்லையா, வாட்டர் சாலிபுல், அதில் 5 கிராம் பெர் லிட்டர் ஆஃப் வாட்டர் அப்படின்ற விதத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணுங்க. இந்த மாதிரி பண்ணோம்னா இலையெல்லாம் மஞ்சளாக இருக்கிற இலைகள்லாம் மாறி மீண்டும் பச்சையாக மாற இருக்கும். பழைய இலைகள் மஞ்சளாச்சுனாவே உங்களுக்கு தலைச்சத்து பற்றாக்குறை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நான் ஒவ்வொன்றுக்கும் ஃபோட்டோ போடுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது நமக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா தலைச்சத்துக்கு அடுத்து மணிச்சத்து. மணிச்சத்துனா எல்லாருக்கும் தெரியும் பாஸ்பரஸ். மணிச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் மணிச்சத்தில் குறைபாடு இருந்துச்சுன்னா இலைகள் கரும் பச்சை நிறமாக மாறும், ரொம்ப கரும் டார்க் க்ரீன் அப்படிம்பாங்க இலைகள். அப்படி இல்லைன்னா ஊதா நிறமாக இருக்கும் இலை, நல்லா பார்த்தாவே தெரியும். வாழையோட இலை ஊதா நிறமாக மாறி காணப்படும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம மணிச்சத்து குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். வேர் வளர்ச்சி சரியாக இருக்காது, வேர் வளர்ச்சி ரொம்ப குறைவாக காணப்படும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மணிச்சத்து குறைபாடு. உடனடியாக நம்ம டிஏபி 100லேருந்து 150 கிராம் ஒரு செடிக்கு வைக்கணும். நம்ம ரெகுலராக உரங்கள்லாம் கொடுத்துட்டே இருப்போம். அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது இதெல்லாம் அடிஷ்னல் சிம்டம். உங்களுக்கு செடி நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு இலை வெளிரி இருந்தாவோ அல்லது இலை ஊதா நிறமாக மாறி இருந்தாவோ நீங்கள் நம்ம என்ன சத்து குறைபாடுன்றது நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெமிடிஸ் போயிடணும். நம்ம மனிதங்களில் சொல்லுவாங்கள்ல, மனிதர்களில் நகத்தை வச்சே கண்டுபிடிச்சலாம். நகத்தோட கலர் வெள்ளையாக இருந்துச்சுன்னா ஒரு சத்து குறைபாடு இருக்குது, நகத்தோட கலர் சிவப்பாக இருந்துச்சுன்னா அது இன்னொரு சத்து. அது மாதிரி தான் இந்த வாழைகளோட இலைகளோட கலரையும் இலைகளோட அமைப்பையும் வச்சு நம்ம என்ன சத்து குறைபாடு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா மணிச்சத்துக்கு அடுத்து சாம்பல் சத்து. சாம்பல் சத்துனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பொட்டாஸ் குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலை இருக்கு இல்லையா, இலையோட ஓரங்கள்லேருந்து காஞ்சிக்கிட்டே வருங்க, பழுப்பாயிட்டு வரும் ஓரங்கள்லேருந்து. சரி, இலை ஓரத்தில் மஞ்சள் அல்லது பழுப்பு நிறமாக மாறும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கூடி காஞ்சிக்கிட்டே வரும். அதாவது வெளி ஓரத்துலேருந்து உள்ளே கூடி காஞ்சிக்கிட்டே வரும். இதை சில பேர் பார்த்திங்கன்னா காஞ்சார நோயோட கம்பேர் பண்ணுவாங்க. காஞ்சார நோயின்றது அது வேறங்க. அது ஃபிசேரியம் வில்ட்டு, அது ஃபிசேரியம் ஆக்சிஸ்போரியம் என்ற பூஞ்சானத்தினால் வரக்கூடியது. அது இலையில் நடுவில் கூட கருப்பாக இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க. இது நல்லா தெளிவாக தெரியும், எட்ஜிலேருந்து உள்ளே கூடி காஞ்சிக்கிட்டே வரும். அப்போது நம்ம இதை கரெக்டாக அறிஞ்சிக்கிறணும், பொட்டாசியம் குறைபாடுனால இருக்குதா அல்லது நோயா அப்படின்றது. ஏன்னா பொதுவாக பொதுப்படியாக போய் இலை காஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா அவன் நோய் மருந்து தூக்கி கொடுத்துருவாங்க. பொதுவாக பொட்டாசியம் டெஃபிஷியன்சிக்கு பொட்டாஸ் கொடுக்கணுன்றது தெரியாது. ஏன்னா ஜென்ரலாகவே வாழை மரத்தில் நீங்கள் ஒரு மடங்கு தலைச்சத்து கொடுத்தீங்கன்னா 3 மடங்கு சாம்பல் சத்து கொடுக்கணும். 3 மடங்கு
உரம் வந்து சாம்பல் சத்து அதிகமாக பண்ணும். ஆனால் அந்தளவு நம்ம பொட்டாசு கொடுக்கறது இல்லை. ஏன்னா பொட்டாசோட விலை அதிகனால. ஸோ அதை வந்து நம்ம கவனிக்கணும். பொட்டாசு குறைபாடா அல்லது நோயினால் ஏற்படுகிறதான்றதை கவனித்து நம்ம அந்த பொட்டாசு கொடுக்கணும். அப்போ பொட்டாசு கொடுக்குன்னா கட்டாயமாக வந்து எம்ஓபி மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் இருக்கு இல்லையா, மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் இது வந்து 150லேருந்து ஒரு 200 கிராம் வந்து ஒரு செடிக்கு வந்து நம்ம உடனடியாக கொடுக்கணும். அப்படி இல்லை ஒரு 7-8 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இமீடியட்டாக வந்து நம்ம ரெக்கவர் பண்ணால் 0.0050 இருக்குல்லையா பொட்டாசியம், அது வந்து 5 கிராம் பெர் லிட்டர் ஆஃப் வாட்டர் ஓகேங்களா மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இலையில் ஸ்ப்ரே பண்ணும்போது உடனடியாக வந்து உங்களுக்கு வந்து சாம்பல் சத்து கிடைக்கும். அடுத்ததாக நுண்ணூட்ட சத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா மக்னீசியம், எம்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்னீசியம். மக்னீசிய சத்து குறைபாடு என்னென்னா இலைகள் வந்து நடுவில் வந்து மஞ்சளாக இருக்கும், நரம்பு மட்டும் பச்சையாக இருக்கும். இலைகள் எப்படி இருக்குன்னா இந்த நரம்பு இருக்கு இல்லையா, உள் நரம்புகள் வந்து பச்சையாக இருக்கும். இன்பிட்வீன் அந்த நரம்புகளுக்கு இடைப்பட்ட பகுதி வந்து மஞ்சளாக இருக்கும். இது பொதுவாக வந்து ஓல்டு லீவ்ஸ் பழைய இலைகளில் வந்து நிறையா காணப்படும் மக்னீசியம் டெஃபிஷியன்சி. பார்த்தாவே தெரியும், நடுவில் வந்து நரம்பு மட்டும் பச்சையாக இருந்துட்டு மற்றதெல்லாம் வெள்ளையாக இருந்துச்சுன்னா மக்னீசியம் டெஃபிஷியன்சி. இது வந்து மக்னீசியம் சல்பேட் 50 கிராம் ஒரு செடிக்கு வச்சிங்கனாவே சரியாக போயிடும். அப்படி இல்லைனா ஃபோலியார் ஸ்ப்ரே வந்து 5 கிராம் பெர் லிட்டர் ஆஃப் வாட்டருக்கு கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து பற்றாக்குறை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். புதிய இலைகள் வந்து சுருங்கி வளர்ச்சி குறைவாக காணப்படும். புதிய இலைகள் வந்து வளர்ச்சி குறைந்து காணப்படும். காயோட தரம் வந்து குறையும், காய் வந்து தரமாக இருக்காது. கால்சியம் நைட்ரேட் கொடுக்கணுங்க. கால்சியம் நைட்ரேட் வந்து 50 கிராம் ஒரு செடிக்கு கொடுக்கணும் CN ஓகேங்களா. அதுக்கடுத்து ஜிங்க் குறைபாடு. ஜிங்க்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், துத்தநாகம் குறைபாடு இருந்துச்சுன்னா இலைகள் வந்து சிறுத்து காணப்படும். லிட்டில் லீஃப்னு சொல்லுவாங்க, லிட்டில் லீஃப் சிம்டம்னு சொல்லுவாங்க. இந்த கத்திரிலாம் இதில் கொத்து கொத்தாக இருக்கும்ல, அந்த மாதிரி இலை வந்து ரொம்ப சிறுத்து காணப்படும், வளர்ச்சி குறைஞ்சிரும். இது தவிர்ப்பதற்கு ஜிங்க் சல்பேட் கொடுக்கணுங்க. 25 கிராம் ஒரு செடிக்கு கணக்கு பண்ணி கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அடுத்த டெஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா இரும்பில் வரும், இரும்புச்சத்து பற்றாக்குறை. இரும்புச்சத்துன்றது அயன். இல்லை இரும்புச்சத்து பற்றாக்குறை வந்துச்சுன்னா புதிய இலைகள் வந்து மஞ்சளாக மாறும், மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இலைகள், நரம்பு மட்டும் பச்சையாக இருக்கும் ஓகேங்களா. இதுக்கு வந்து FeSO4 ஃபெர்ரஸ் சல்பேட் வந்து 5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் ஓகேங்களா இரும்புக்கு. அதுக்கடுத்து போரான் பற்றாக்குறை வந்து ரொம்ப முக்கியமானது வந்து போரான். காய் வந்து கிராக்காக ஆரம்பிக்கும், காய் வந்து வெடிக்கும், இது ரொம்ப முக்கியம். போராக்ஸ் வந்து 10 கிராம் ஒரு செடிக்கு கொடுக்கும். காய் வெடிப்பு இருந்துச்சுனாவே போரான் சத்து பற்றாக்குறை அப்படின்னு இருக்குது நமக்கு தெரியும். அது தவிர வந்துன்னா pH வந்து உங்களுக்கு 6.5லேருந்து 7.5க்குள்ளே இருக்கணுன்ற நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சாயில் டெஸ்ட் பண்ணிக்கிறணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ வந்து முன்னூட்டச்சத்து பற்றாக்குறைகள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அதிகமாக கிடைக்கும். இதில் வந்து மொபைல் நியூட்ரியன்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இப்போ கால்சியம் சொல்லியாச்சு, மக்னீசியம் சொல்லியாச்சு, கால்சியம் சொல்லியாச்சு, அப்புறம் ஜிங்க் வந்து இலைகள் சிறுத்து காணப்படும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து மொபைல் நியூட்ரியன்ட் அப்படின்னா வந்து நைட்ரஜன், பொட்டாசு, மக்னீசியம். இது வந்து பழைய இலைகளில் காணப்படும் சிம்டம். ஏன்னா இது வந்து மொபைல் நியூட்ரியன்ட்டுமாங்க. இம்மொபைல் நியூட்ரியன்ட்னா வேகமாக வந்து நியூட்ரியன்ட் மூவ் ஆகாது. இது எதுனா வந்து ஜிங்க்கு, அயனு, காப்பர். இதோட சிம்டம் வந்து புதிய இலைகளில் காணப்படும். ஸோ நம்ம இதையும் பார்த்துக்கணும். வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா வாழைக்கு வந்து தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம தேவையான உரங்கள் கொடுத்துக்கணும். உரத்தில் வந்து மிக முக்கியமானது தலைச்சத்து, மணிச்சத்தை விட சாம்பல் சத்து ரொம்ப முக்கியம். பொதுவாக நுண்ணூட்டச்சத்துக்களில் உங்களுக்கு வந்து நுண்ணூட்டச்சத்து டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா மக்னீசியம் வரும்,
அப்படி இல்லைன்னா வந்து ஜிங்க்கு, கால்சியம், நம்ம சொன்ன இரும்பு சத்து இதுதான் வரும். இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் EDTAல வந்து ஜென்ரல் MN மிக்சர் இருக்குது, MN மிக்சர்னு இருக்குது. அது வாங்கி வந்து உங்களுக்கு வந்து 5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாவே உங்களுக்கு நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை எதுவுமே வராது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்பெஷலாக உங்களுக்கு ஊட்டச்சத்தில் பற்றாக்குறை தோணுச்சுன்னா அந்த ஸ்பெஷலான உள்ள இதையும் வாங்கி நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அதனால் அன்பான விவசாய பெருமக்களே, இந்த வாழைக்கு வந்து முக்கியமாக என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் தேவை அப்படின்றத கண்டறிந்து அதுக்கு தேவையான செயல்படுத்துங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்து விவசாயம் சம்மந்தமான எந்த ஒரு சந்தேகத்தையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். மீண்டும் வேளாண் பீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமைக்கி ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.